நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தர் இந்த 10 மாதங்களை கடக்க பண்ணி இந்த 11வது மாதத்துடைய முதல் நாள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மேம்படுத்தக்கதாக நாம் செபித்து இந்த ஆரம்பிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலை கர்த்தாவே, இந்த 11ஆம் மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் கூடிய இருக்கிறவைக்காக சோத்திரம், இந்த கூடுதல் சுகத்துக்காக பலனுக்காக ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வம் கொண்டு ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக திறந்து கொண்டு ஜனம் பாக்கியம் நடக்கும்படி எங்களை பாக்கியம் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே சோதரிகள் ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பங்களையும் ஆண்டு 10 மாதங்களை ஆச்சரியமாக வழிநடத்தி பாதுகாத்து தேவையை சந்தித்திரமுக்கு சோத்திரம், சுகத்தோடு குலத்தோடு காத்திரமுக்கு சோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது ஒருமித்து உடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை இருப்பதாக, உங்களுடைய சமூகம் இருப்பதாக, உங்களுடைய ஆஸ்வாதங்கள் இருப்பதாக இருக்கிறவை நாங்கள் எங்களுக்காக எல்லா மகிமையும் காலம் துதியும் போச்சமிக்க சொல்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. 388வது பாடல். எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை. இந்த பாடல் பாடல். எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் ஆலயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ கொடுங்கிட போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ கொடுங்கிட போவதில்லை. அப்பனின் மார்பில் சாய்ந்திடுவேன், அப்பனின் மார்பில் சாய்ந்திடுவேன். எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காணித்தேன், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காணித்தேன். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தேன், அதிகமாய் ஆசீர்வதித்தேன். எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் எந்த பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நாம் போவதில்லை. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல காத்தது. ஒரு வழி அடையும் பொழுது இன்னொரு வழி திறந்து கொடுக்கிறது. 116வது பாடு. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய கண்களை ஏறெடுக்கிறேன். கொத்தான்
ஆராதிக்கிறோம்.
தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். விசுவாசியுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், வருடங்கள் கடந்து போகலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படிதான் மனிதர்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். ஆகையால் நாம் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கரங்களை உயர்த்தினவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்ட ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு உம்முடைய சேமத்தை கொடுப்பீராக. உம்முடைய கோபாக்கினைக்கு பாத்திரமான தேசமா இருந்தாலும் எங்கள் நிமித்தமாண்டிய கிருபையை ஊற்றுவீராக என்று நாம் தேவனிடத்திலே கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது he will heal the land, தேசத்திற்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். இந்த கொரோனா இவ்வளவாய் குறைந்து போயிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே இருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே முறித்து போடுவோம். தேவ ஆவியானவருடைய வல்லமை, தேவ கிருபை தேசத்திலே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. கேளுங்கள் ஆண்டவரே, இமய முதல் குமரி வரை உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லா சபைகளிலும் உயிர் மீட்சி வருவதாக. எல்லா குடும்பங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாரும். தேசத்தில் இருக்கிற வீணான காரியங்களை எடுத்து போடும் கர்த்தாவே. எல்லா விதமான அடிமைத்தனத்தின் ஆவி ஓ இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலோ இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. because he lives I can face tomorrow. ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடித்திருக்கிறீர். நீர் எனக்காக திட்டங்களையும் மேலான திட்டங்களையும் நினைவுகளையும் வழிகளையும் வைத்திருக்கிறீர். அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் கண்டதில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு மேலான காரியங்கள் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற மேலான காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ ஆவியானவருடைய வல்லமையும் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழி நடத்த போகிறது. ஹல்லேலூயா. கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும். இந்த மாதத்திலும் கர்த்தாவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு காட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவன், உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த ஊழியங்களின் மூலமாய் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொரு ஊழியத்திலும் நடப்பதாக. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஒவ்வொரு ஊழியத்திலும் பேசப்படுவதாக. ஆண்டவரே, விசுவாசிகள் விசுவாசத்திலே இந்த மாதத்திலே அதிகமாய் உறுதி அடைவார்களாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்குகிற தேவன் இந்த மாதத்திலே எங்களுக்குள்ளே கிரியை செய்து நல்ல ஒரு குணாதிசயங்களை எங்களுக்கு கட்டளை இடுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த மாதத்திலே
இருக்கிற எல்லா தேவைகளையும் நீ சந்தியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களோ இந்த மாதத்திற்குரிய தேவை இதெல்லாம் என்று எழுதி வைத்து ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தியும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுரத்தின் படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின் படியே ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பர், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாதுகாப்பை தாரும். இந்த மாதத்திலே குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் நீ ரட்சியும். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களும் பக்கமா இந்த நாட்களிலே திருப்பப்படுவார்களாக. உம்மால் அன்றி ஒரு மனிதனும் மாற முடியாது. இயேசுவின் நாமத்திலே சபைக்குள்ளே வந்து இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பக்கமாய் திரும்புவார்களாக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் இருந்து பெருக்கெடுத்து ஓடட்டும் கர்த்தாவே. ஆவியானுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் விளங்கட்டும் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இருக்கின்ற எல்லா விதமான வேலையில்லா திண்டாட்டங்களையும் மாற்றுவீராக. பொருளாதார சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கி எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தான். எங்கள் வேலைகளையோ பிள்ளைகளையோ சொத்துக்களையோ தொழில்களையோ அல்ல, தேவாதி தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இந்த மாதத்திலே வழி நடத்தும். இந்த மாதத்திலே நாங்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்கள் எல்லாரையும் எங்கள் மூலமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் ஆண்ட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே பிள்ளைகளின் படிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது தகப்பனே. இந்த பிள்ளைகள் இது நிமித்தமாய் படிப்பிலே சோர்ந்து போகாத படிக்கு இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் எங்கள் பிள்ளைகள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் நேர்மையாய் நன்மையாய் அது முடியத்தக்கதாக நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவையும் சந்தியும். இந்த மாதம் முழுவதும் எந்த வியாதியோ விக்கனமோ அணுகாதபடி எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்தும். யாரெல்லாம் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு சுகத்தை கட்டளை இடுவீராக. இயேசுவின் தழும்புகளால் சுகமானார்கள். இயேசுவின் வார்த்தையினால் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே குடும்பத்திலே யார் யாரெல்லாம் வியாதி சின்னதோ பெரியதோ ஆண்டவரே பெரனியல் டிசீசஸ் ஒவ்வொரு நாள் மாத்திரை எடுக்க வேண்டிய வியாதியா இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு விடுதலை நீர் கட்டளை இடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியோ, நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்தும். சகல கனத்தையும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. Bye.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் உள்ளவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நான் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் இந்த நவம்பர் மாதத்திலே பிறந்த நாட்கள் உள்ளவர்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். நவம்பரில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் எந்தெந்த நாளில் பிறந்த நாட்கள் இருக்கிறதோ அந்த நாளிலே நீர் ஆசிரியம், அந்த நாளிலே அந்த பிறந்த நாளுக்குரிய சந்தோஷத்தினாலே சமாதானம் நிரப்பி காத்துக்கொள்ளும். பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கோ, ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ ஆண்டவரே அந்த பிறந்த நாள் வாழ்த்துதலை சொல்லவும் அவர்களை சந்தோஷப்படுத்தவும் கர்த்தர் உதவியமாக ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும், பாதையெல்லாம் நெய்யாய்ப்பட்டும், நன்மையின் கிருபை தொடரட்டும். அவருடைய காலங்கள் நம்முடைய கருத்தில் இருக்கிற சோதரம். அவன் வாழ்க்கை குறித்து நீர் நோக்கத்தை வைத்திருக்கிறேன், திட்டங்களை வைத்திருக்கிறேன். நீ செய்ய நிறுத்தி ஒன்று தடைப்படாத கர்த்தாவை தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசிரியர் இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:3. Jeremiah chapter 31 verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த மாதத்திலும் ஆண்டவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறவர், மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4:16 வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. மல்கியா 1:2 பார்க்கும்போது நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது, அது ஈடு இணையற்றது. கலாத்தியர் 2:20 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் கூறியிருக்கிறார். ஆம், அவருடைய அன்பின் ஆழம் ஆராய்ந்து முடியாதது. தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, மாறாத அன்பு, அது நித்தியமான அன்பு. வெளிப்படுத்தல் 3:9 பிலதெல்பியா சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிலதெல்பியா என்று சொல்லும்போது சகோதர அன்பு, பிரதர்லி லவ், சகோதர அன்பு சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். யோவான் 13:23 பார்க்கும்போது அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான். யோவான் அன்பு கூறப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். இந்த யோவான் தான் யோவான் எழுதிய சுவிசேஷத்தையும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை குறித்து, பரலோகத்தை குறித்து, வரக்கூடிய காலங்களை குறித்து அவர் தெளிவாயிருந்தான். இந்த யோவானை மற்ற எல்லா சீஷர்களும் சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இந்த யோவானை மாத்திரம் அவனை கொதிக்கிற எண்ணெய் சட்டை தூக்கி போட்டாலும் அவன் சாகாமல் உயிரோடு எழும்பி வெளியே வந்து பார்க்கிறோம். சாதாரண அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். மத்திய 10:21 பார்க்கும்பொழுது ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து நல்ல போதுகிறே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூர்ந்து உனக்கு உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். எல்லா கற்பனைகளும் எல்லாவற்றையும் அவன் கடைபிடித்தாலும் ஆண்டவர் அவன் மேல் அன்பு வைத்து அவனிடத்தில் இருக்கிற குறையை சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அந்த குறையை நிறைவாக்காமல் அவன் போய்விட்டான். யோவானில் பார்க்கும்பொழுது 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து சொல்றார்கள், நீ அன்பாய் இருக்கிற, நீ சிநேகிக்கிற லாசுரு வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து லாசுரின் மேல் அன்பு வைத்திருந்தார். அவர் அந்த பெத்தனியா போகும்போது மாத்தாள் மரியா லாசுரு வீட்டில் போய் அவர் தங்குவார். அங்கே லாசுருவை மிகவும் சிநேகித்தார்னு பார்க்கிறோம். ஆகவேதான் கல்லறையில் கூட இயேசு கிறிஸ்து அழுதார்னு பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்ததை பார்க்கிறோம்.
தேவனுடைய அன்பு எல்லாவற்றிலும் மேலானது, அது இணையற்றது. பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காக இயங்குகிறார்கள், பெற்றோர் பிள்ளையுடைய அன்புக்காக இயங்குகிறார்கள், மனைவி கணவனுடைய அன்புக்காக இயங்குகிறாள், கணவன் மனைவியுடைய அன்புக்காக இயங்குகிறான். ஆனால் சில வேளைகளிலே இந்த உலக அன்பு பொய்த்து விடும் பொழுது, மாய்மலமாய் இருக்கும் பொழுது வாழ்க்கையை கசந்து போகிறது. சிலர் காதலிலே தோல்வியுற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அநேக அன்பு கூறி கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து அன்பில்லாமல் போது முடிவில் போகிறதை பார்க்கின்றோம். அன்பு என்கிற வார்த்தையில பார்க்கும்போது தமிழ்ல பாசம், நேசம், காதல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக்க பதத்திலே ஸ்டார்கே என்கிற வார்த்தை உறவினர்களுக்குள்ளே காட்டக்கூடிய அன்பு, சொந்த பந்தங்களுக்குள்ளே காட்டக்கூடிய அன்பு. ரெண்டாவது பில்லையோ என்கிற அன்பு, நண்பர்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம காட்டுற அந்த லவ். மூன்றாவது ஈராஸ், கணவன் மனைவிக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ளுகிறக்கூடிய அன்பு. நான்காவது அகாப்பே என்கிற தேவனுடைய அன்பு, அது தியாகமான அன்பு, கைமாறு கருதா அன்பு, சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு, ஜீவனை கொடுக்கும் அன்பு. இந்த அன்பினால் தான் ஆண்டவர் நம்மை சிநேகித்து, அனாதி சிநேகித்து காரணத்தால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. இந்த அன்பு நம்ம ஒருபோதும் நம்மை ஏமாற்றம் அடைய செய்யாது. இந்த அன்பு ஒருபோதும் அது மாறாத இருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மை அப்படி நம்மை நேசிக்கிறார். நாமும் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுகள் கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு கூறுகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால், அவருடைய கிருபையினால், வாக்குத்தத்தினால் இந்த மாதம் முழுதும் நம்முடைய தேவையை சந்திக்க அவர் ஒருவனாக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தின்படியே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் ஆசிரித்து குடும்பங்களிலே அன்பு காணப்படத்தக்கதாக உதவி செய்வதாக. கணவன் மனைவிக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே, கர்த்தாவே ஊழியத்திலே, ஆண்டவரே சபைகளிலே, மக்களுக்கு இடையிலே ஆண்டவரே அன்பு காணப்பட உதவி செய்யும். சகோதரன் நிலையத்திற்கு உதவி செய்யும். நாமத்தை மையப்படுத்தும். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த அன்புக்கு குறைச்சலாய் காணப்படுகிற எந்த பிரச்சனைகளாலும், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், ஆண்டவரே சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீர் அப்புறப்படுத்தி இந்த மாதத்திலே நீர் அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம், முக்கிய மயங்கள் தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வல்லமையுள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நன்மையும் ஆசீர்வாதமும் இந்த மனையோட வருகை மட்டும் காசுக்கு காப்பாராக. 21 நாட்கள் ஜெபம் இருக்கிறது. இந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு மாலையிலிருந்து நமக்கு ஆராதனை, மாலை ஆராதனை 5 ஆரம்பமாகும். தொடர்ந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சண்டே ஸ்கூல் கூகுள் மீட்டில் 4 மணிக்கு.